இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாள் காலையில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு புதிய லோகாஸ்வாத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 15:13 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அன்பின் சீசனாகிய யோவான் எழுதும்போது இயேசுவின் அன்பை பற்றி எழுதுகிறார். எல்லாத்திலையும் இந்த மாதிரி காரியங்கள் பார்க்க முடியும். இந்த 15ஆம் அதிகாரத்துல திராட்சை செடி அவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து எழுதுகிறார். அதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அன்பை குறித்து சொல்லும் போது எது பெரிய அன்பு? அன்புன்னா என்ன பாருங்க. அப்போ அன்பு என்று சொல்லும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும்போது கொடுக்கிறதை குறித்து, தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற பாருங்க, அவர் உலகத்துல வந்த அந்த அன்பை குறித்து சொல்றாரு. மறுபடி கொடுக்கிற அன்பை குறித்து சொல்றாரு. இப்போ இந்த நாளில் நம்ம எல்லாருமே அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா எல்லா அன்பிலையும் பெரிய அன்பு எது என்பதை இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலே, அந்த ஜீவனை கொடுத்தா உலகத்தின் ஹையஸ்ட் லவ். அதை விட பெரிய லவ்வே கிடையாது. மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுப்பது. இப்ப நம்ம எல்லாம் ஜீவனை எடுக்கிறதா அன்பு நினைச்சிட்டு இருக்கோம், கொடுப்பது. அப்போ இயேசு தன் ஜீவனையே கொடுக்கும்படி இந்த உலகத்தை வந்ததுனாலதான் எல்லா தெய்வங்களை விட பாருங்க, நம்ம நிறைய தெய்வம் வணங்குறோம்ல, எல்லா தெய்வத்தை கூட அதிகமான அன்புள்ளவர் என்று இயேசுவை சொல்ல காரணம் என்னன்னா, அவர் ஜீவனை இந்த உலகத்தின் மனு வர்க்கத்துக்காக கொடுத்தார். அதான் அங்க சொல்லப்படுற, அதுதான் அந்த பாயிண்ட் அவர் சொல்ல வர்றார். அப்போ யாரு தன் ஜீவனை கொடுக்கிறார்கள், பாருங்க, உதவி செய்யறது இல்லை பாருங்க. நான் பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், உலகத்துல எல்லாம் கொடுத்துடலாம். ஒரு மனுஷன் தன் ஜீவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருவானாம். ஒரு கொள்ளை அடிக்கிறவன் வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க கையில இருக்க எல்லாம் பிடிங்கிருவான். அவன் சொல்லுவான், நீ எல்லாம் எடுத்துக்கோ, என் உயிரை மட்டும் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த உயிர் ஜீவன் இருந்தாலும் மற்றபடி எல்லாம் மறுபடியும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். அந்த உயிரே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும். அப்போ இந்த உயிர் தான் அந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்குது. அதிகமான ஒரு காரியம், உலகிலே மேன்மையான காரியம். தேவன் நமக்கு கொடுத்த ஜீவன், இந்த ஜீவ ஆத்மா மேன்மையானது. அப்போ அந்த ஜீவனையே ஒருவருக்காக நீ கொடுத்தேன்னா அதான் அந்த ஹையஸ்ட் லவ். அப்போ அதுதான் பாருங்க. அப்படி யாராவது கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா? நிறைய இடங்களை கொடுத்துருப்பாங்களா? நான் சாகுறேன், அந்த மனுஷன் போல நான் சாகுறேன்னு சொல்லுவாங்களா? தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? தாய் தகப்பனுக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? சில சமயம் பிள்ளைகளுக்காக சிலவங்க ஜீவனை கொடுத்துருக்காங்க. என் பிள்ளை என் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளை உயிரை கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. ஆனால் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல ஹையஸ்ட் லவ் பாருங்க, இந்த உலகத்தை நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆணுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு உலகம் எதுவுமே கிடையாது என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நேசித்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதை காட்டில மேல அன்பு இல்லைனால அந்த அன்பு மிக 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 உயர்ந்ததா இருக்கிறது. தன் ஜீவனையே பாருங்க. ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைத்தார். அந்த சீசரை அழைத்து அவர் வரும்போது, அவர் உலகத்தை விட்டு கடந்து சென்ற பொழுது, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த சீசர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாங்க. எல்லா நாட்டிலும் போனாலும் அவர்கள் அந்த நாட்டுக்காரங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர்களை கொலை செய்தார்கள். ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதமாய் கொலை செய்யப்பட்டார். ஆனா அவர் எப்படி பாருங்க, நான் இயேசுக்காக நான் மரிக்க என்று ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மறித்தான். அது அன்பு பாருங்க. நம்ம ஊர்ல வந்த தோமஸ் கூட ஈட்டியால குத்தப்பட்டார். பரங்கி மலையில ஈட்டியால குத்தி கொண்டாங்க. அவர் பேதுரு அவரை மறிக்க போகும்போது அவர் சொன்னாரா, என்னை இயேசு போல சிலுவையில் அறையணும்னு நினைச்சாங்களாம். அப்போ அவர் சொன்னாரு, இயேசு போல என்ன அறையாதீங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகீழாய் அப்சைட் டவுன்ல என்ன சிலுவை அறைங்கன்னு சொல்லி அப்படி அவர் மரித்தார். பாருங்க, இந்த மரணம் கடைசி நிமிஷத்துல எதற்காக, யாருக்காக? இயேசுக்காக மரித்தார்கள். இயேசு நமக்காக மரித்தார்.
நாம் இயேசுக்கா என்ன செய்திருக்கிறோம்? நீ ஒரு சின்ன ஒரு காரியங்களை சகிக்க முடியல, ஒரு சின்ன ஒரு காரியத்துல பொறுமை இல்லாம இருக்கு, ஒரு சின்ன காரியத்தை சகிக்க முடியல, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் திட்டான், அவன் பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். அருமையானவளே, ஜீவனை கொடுக்கிற அன்பில் வேற அன்பு இல்லை. அப்போ இயேசு நமக்கா ஜீவனை கொடுத்தது போல சீசர்கள், தேவனுடைய பிள்ளைகள், மிஷினரிகள் அவருக்காக ஜீவனை கொடுத்தாலும் அதான் உண்மையான அன்பு. நம்ம அன்பை அவர் திருப்பி அவர் கேட்கிறார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது போல நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயா? கஷ்டம் சகிப்பாயா? துன்பம் சகிப்பாயா? ஊழியம் ஒழுங்கா செய்வாயா? உண்மையா இருப்பாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலையில் அருமையான அன்பை வெளிப்படுத்த உங்களுக்கு கர்த்தர் தருணம் கொடுக்கும்போது வெளிப்படுத்தும். பணம் பொருள் கொடுத்து நீங்க செய்யாவிட்டாலும், பணம் பொருள் கொடுத்துடலாம், ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா ஜீவனை கொடுக்க முடியுமா? கர்த்தருக்காக கஷ்டம் சகிக்க முடியுமா? துன்பம் சகிக்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ எப்படி கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ நாமும் அவருக்காக செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் அதிகமான அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு. காலைவெளியில கர்த்தருக்காக எதை ஆயுள் செய்யணும்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னே ஜெபம் பண்றீங்க. அது கொடுப்பார், இதை கொடுப்பார், ஆனா கொடுப்பார். கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் காலையில, நீ ஆண்டவருக்காக கஷ்டம் செய்ப்பேன், ஆண்டவர் துன்பத்தை செய்ப்பேன், ஊழியத்தை செய்வேன், அநேகருக்கு நல்ல வழியை காட்டுவேன், இயேசு பத்தி சொல்லுவேன், நீ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களின் குடும்பத்தை இந்த காலைவெளியில ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த மேன்மையான அதிக அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.